சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கூட ஆற்றுல விடுறதுனால விசேஷமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வார சண்டேக்கு நாங்கள் எந்த சிக்கன் நான்வெஜ் எதுவுமே எடுக்கவே இல்லை. அதனால் சரி இன்றைக்காவது எடுத்து ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தான் ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே செஞ்சாச்சு. சிம்பிளாக பார்த்திங்கனாலும் நான் அரைச்சி தான் செய்வேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சிக்கன் பொடியெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் அதே பாத்திரத்தில் வேக வச்சு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அதே கடாயில் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அதே சிக்கன் பொடி கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி லேசாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து இந்த தாளிப்பில் ஊற்றிட்டு ஒரு 2 கொத்தமல்லி தழை கிள்ளி அதில் தூவி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். சிக்கன் குழம்பு வச்சாலே பார்த்திங்கன்னா ரசமும் நம்மளுக்கு வேணும். அதனால் ரசமும் தாளித்து எடுத்து வச்சாச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு வச்சு இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்னொரு விளக்கில்